ஏதாவது ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? சொல்லு. தேங்க்யூ. தேங்க்யூ. இதே வார்த்தையை தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரிதா ஆண்டியும் சொன்னாங்க. எனக்கு இதை தவிர சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல. நீ என்கிட்ட எதுவோ சொல்ல விரும்புறியோன்னு நினைச்சேன். அதான் எப்பவும் நடக்கும் இல்லையா? அதாவது ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ல. பட் இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? சரி, நீ உன்ன பாத்துக்கோ. என்ன நான் ரன்பீர் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். ஆனா ரன்பீர் என்கிட்ட எப்பவும் அப்படி நடந்துக்கல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கான். உன்னால என்ன தடுக்க முடியாது. வருஷம் இருக்கிறதே நீ மறந்துரு. ஒரு செகண்ட் கூட நான் உன்னை பார்க்க விட மாட்டேன். அவரோட லைஃப்ல நீ பேட் லக்குங்கிறத அண்ணன் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. யாராலையும் என்ன தடுக்க முடியாது, ஆலியாவாலையும் முடியாது. நான் கண்டிப்பா அவரை சந்திப்பேன். இங்க பாருமா, நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு என்ன நடந்ததுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆலியா கிட்ட உன்னால ஜெயிக்க முடியலல்ல? உன்னோட பல்ஜித் பாட்டி ஒன்னும் செய்யலல்ல? நிறைய தடவை நான் உங்களுக்கு போன் பண்ணேன், ஆனா அவங்க போன் எடுக்கவே இல்ல. என்ன பிரச்சனையோ அவங்களுக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவங்க உன்னை வரவேற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல சரிதம்மா. அங்க ஏதோ ரொம்ப பெரிய தப்பு நடக்குது. அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா எப்படி? இந்த முறை எப்படியோ பெயில் கிடைச்சிருச்சு. ஆனா இன்னொரு தடவை மறுபடியும் இப்படி ஆச்சுன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். எதுவுமே ஈஸியா கிடைக்காது இல்லையா? நமக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்னா அது காதலும் இல்ல. இப்ப நான் மிஸ்டர் மெஹராவோட பொண்டாட்டி ஆயிட்டேன். இனிமே நான் பின்வாங்க மாட்டேன். அந்த ஆலியா என்ன வேணாலும் பண்ணட்டும், நான் பின்வாங்க மாட்டேன். ஆனா எப்படிமா? ஆலியா தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாளே. உன் புருஷனும் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரே. அவர் என்ன பூரப் கூட போன் எடுக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரிலாம் நடக்குமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் நான் சொல்றேன், அங்க ஏதோ தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்க சரிதாமா. அத நம்ம கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா அந்த வீட்டு பக்கத்துல உன்னை ஆலியா பார்த்தான்னு வை, அவ போலீஸ் போன் பண்ணி உடனே போலீஸ வரவழைச்சிருவா. போட்டோ விடு. இது பாருமா, நீ ரொம்ப டயர்டா இருக்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அப்புறமா பொறுமையா யோசி. என்ன அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க 2 பேரும் சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்துடணும். ரெஸ்ட் எடுமா. வீட்டு பக்கத்துல அந்த ஆலியா உன்னை பார்த்தான்னு வை, உடனே அவ போலீஸ்க்கு போன் பண்ணிடுவா. ஆலியா கண்டிப்பா என்ன பார்க்க மாட்டா. உங்க ஹோம் டவுன்ல இருந்து வந்தால அந்த பொண்ணோட பேர் என்ன? அவ பேர் என்னவா வேணா இருக்கட்டும், அவளை வர வைங்க. பழைய வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு இந்த சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஆலியாவால என்ன பார்க்க முடியலனா அப்ப நான் அவரை ஈஸியா சந்திக்கலாம். ஆனா என் முகத்தை நான் எப்படி மறைக்கிறது? என்ன சோதனை! பூரப் கிட்ட பேசுறதுக்கு மேனேஜர் மூலமா பேச வேண்டியதா இருக்கு. சார், மேடம் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. ஜஸ்ட் லீவ் இட். எங்க இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேப்பா. தேவையில்லாத விஷயத்த பேச எனக்கு நேரம் இல்ல. சார், நான் அவங்க கால் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இல்லனா அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா? கூட நானே பேசிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஆலியா,
ஹலோ. தேங்க் காட் உங்க குரலை கேட்க சந்தோஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? அம்மா நான் என்னோட ரூம்ல இருக்கேன். நான் சாப்பிட்டேன். இப்ப நான் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஐ வில் டாக் டு யூ லேட்டர். பை. நீங்க பெருசா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை நீங்க எதுக்காக பண்ணிட்டு டு இருக்கீங்க? ஹெல் வித் யுவர் போலீஸ். அபிக்கும் பிரியாக்காவுக்கும் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அவங்களை கொல்ல முயற்சி பண்ணது யாருன்னு இது வரைக்கும் போலீஸால ட்ரேஸ் பண்ணவே முடியல. இன்வெஸ்டிகேஷன்ல கொஞ்சம் டைம் ஆகத்தான் செய்ய போற. ஆலியா ஆல்ரெடி நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. அபியையும் பிரக்யாக்காவும் கொல்ல முயற்சி பண்றவங்க யாரும் நான் கண்டுபிடிச்சே தீருவேன். லண்டன்ல உட்கார்ந்து கண்டுபிடிப்பீங்களா? Of course. நான் டிடெக்டிவ் கிட்ட பேசிட்டேன். அவங்க அதை பாத்துப்பாங்க. அது யாரா இருந்தாலும் சரி திரும்ப கொலை பண்ண முயற்சிப்பாங்க. அவங்கள ஜெயில போடுற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. பாய். ஓ ஆலியா, ஆ ரியா காலையில இருந்து தூங்கிட்டே தான் இருக்கா. மித்தாலி அண்ணி, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன். அதுல நீங்க வேற. என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னாச்சு? பூரபுக்கு மூளையே குழம்பி போச்சு. லண்டன்ல உட்காந்துக்கிட்டு அண்ணனோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அவ பண்ணாம இருப்பா? அபிய கொல்ல பாத்திருக்காங்க, பிரக்யாவும் இருந்தா. இப்ப ஆனா அது முக்கியம் இல்ல. இப்ப ரியாவை பத்தி என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசி. என்ன? ரியா கவலைப்பட்டுட்டு தான் இருக்கா. அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா அவ நார்மல் ஆயிடுவா. ஆலியா, அவ எப்படி நார்மலாவா? அப்படி நடக்கும்னு எனக்கு தோணவே இல்ல. ஏன்னா நீ அபிய முழுசா பாக்கல. அவ ரொம்ப கொடூரமா மைண்ட் வேற லாங்குவேஜ். மித்தாலி அண்ணி, கண்டபடி உளராதீங்க. ரெண்டு பேரும் எழுந்துட்டீங்களா? சரி, சீக்கிரம் போய் பிரஷ் பண்ணிட்டு வாங்க. ரெண்டு பேரும் சாப்பிடுவீங்களா? அப்புறம் என்னாச்சு? இது வரைக்கும் நான் டிஃபன் செஞ்சு நீங்க பார்த்தது இல்லையா? இல்ல டிஃபன் நல்லா இல்லையா? இல்ல டிஃபன் வாசனை வந்து தான் நாங்க எந்திரிச்சு வந்தோம். இல்ல அப்ப போய் சீக்கிரமா பிரஷ் பண்ணிட்டு வாங்க. போறோம். பாத்து பாத்து மெதுவா போங்க. என்ன பண்றாங்க இவங்க? பிரக்யா உட்காருங்க, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். உண்மையை சொல்லவா? உன்னோட சிரிப்பான இந்த முகத்தை பார்த்த உடனே என் வயிறு அப்படியே நிரம்பிடுச்சு. இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? அப்புறம் நீ பிபிக்கு மாத்திரை சாப்பிடுற இல்லையா? அத சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது, புரியுதா? அவசியமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. என் சந்தோஷத்தை யாராலையும் பிரிக்க முடியாத. தப்பு நடக்குதுல்ல, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன். அப்படின்னா இதுதான். என்னது ஜாபா? நீங்க வேலைக்கு போறீங்களா? ஜாப் அதாவது நீங்க காமெடி பண்ணல. கேட்டியா? அம்மா வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அர்த்தம் புரியுதா? இதுக்கான அர்த்தம் சித்தி ஜாப் போனா பிஸியா இருப்பாங்க. பிஸியா இருந்தா மத்த டென்ஷன் அவங்கள தாக்காது இல்ல? கரெக்டா? எக்ஸாக்ட்லி. உண்மையிலே ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஐ ஹோப் நீங்க உண்மையாவே வேலைக்கு போறீங்கல்ல? ஆமா, நான் நிஜமாவே ஜாப்க்கு தான் போறேன். ஆக்சுவலி நான் வேலைக்கு போறத பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கறதுனால தேவையில்லாத யோசனைகள்லாம் வருது. பிஸியா இருந்தேன்னா சரியா இருப்பேன். நான் இப்பவே வரேன். நானும் இப்ப வந்துடுறேன். எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. நீ என்ன பண்ண போறேன்னு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? தயவு செஞ்சு பசங்க கிட்ட இத பத்தி சொல்லாதீங்க. என்னோட டென்ஷன்னாலதான் இத்தனை நாளா அவ காலேஜ் போகாமலே இருந்துட்டா. இத கேட்ட உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டா பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க. நார்மல் லைஃப் லீட் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். என்னோட டென்ஷன்ல இருந்து விலகி இருந்தாதான் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை நான் பாத்துப்பேன். அவங்க கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அந்த ஆண்டவன் உனக்கு வெற்றியை கொடுக்கட்டுமா? வந்துட்டாங்க. திருஷ்டி போட்டு உங்களுக்கு யார் கண்ணும் பற்றக்கூடாது. நீங்க சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருப்பீங்க. யார் கண்ணும் பற்றக்கூடாது, ஏன் கண்ணும் படக்கூடாது. அப்புறம் இதை கேப்சர் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா செல்ஃபி எடுத்தே ஆகணும். ப்ளீஸ் யாரும் கத்தாதீங்க. அப்புறம் ரொம்ப வித்தியாசமா இருப்பீங்க போட்டோல. யாரு சொல்றா இவ? நமக்கு சொல்லிட்டு இவ என்ன பண்ணான்னு பாத்தீங்களா? இத நான் இப்போ மெயில் அனுப்ப போறேன். ஏன்னா ஒருவேளை போன் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா முதல்ல உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க. போய் உட்காரு. வாங்க உட்காருங்க. அம்மா, நீங்க அப்பா கிட்ட பேசிட்டீங்கல்ல? அப்கோர்ஸ் பேசியிருப்பீங்க. முகத்துல தெரியற ஒளியே சொல்லுதே. பேசினதுக்கே அவங்க முகத்துல இவ்வளவு பிரைட்னஸ்னா அப்போ மீட் பண்ணா டோட்டலா வேற லெவல்ல இருப்பாங்க. சித்தி, நீங்க சீக்கிரமா மீட் பண்ணிடுங்க. அப்புறம் மோசமானவங்க கிட்ட இருந்து தள்ளியே இருங்க. ரியாவோட சொத்தையா?
அந்த சொத்தை யாரு? அதான் ரியாவோட அத்தை மித்தாலி அண்ணி அப்புறம் பெரிய மாமியாரும் இவங்க 3 பேர் இருக்காங்களே, இவங்க கிட்ட இருந்து விலகே இருங்க. அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நீங்க முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. இதெல்லாம் உனக்கு இந்தா, இது சாப்பிடு. நீயும் உட்காரு. அட வந்தனா, இங்க பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. கேக்கணுமா? நீங்க சொன்ன ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன். இன்னும் நான் பைத்தியக்காரியாக விரும்பல. இங்க பாரு, ஆலியாக்கு தெரிஞ்சதுன்னா அவ கோவத்துல உன்னை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணிடுவாங்க? வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா? எனக்கு முதல்ல இங்க வேலை பார்க்க இஷ்டமே இல்ல. நான் அத சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஆலியா உனக்கு எக்ஸ்ட்ரா salary கொடுப்பா. எனக்கு அது ஒண்ணு தேவையில்ல. அதுக்கு பதிலா நீங்க கொடுத்த 1 மாச சேலரியை நான் திருப்பி தரேன். ஆனா என்ன விட்டுருங்கப்பா. இங்க நான் சேலரிக்காக வேலை பார்த்தேன்னா அப்புறம் நான் இன்னொரு மாசம் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். ஆனா இப்ப அதுக்கு நான் தயாரா இல்ல. நான் இத ஆலியா கிட்ட சொன்னா ஆலியா வந்து அப்புறம் உன்னை என்ன பண்ணிடுவாங்க? அந்த ஆலியா மேடம் இருக்காங்களே, அவங்க 1 நம்பர் கேடு கட்ட பொம்பளை. சரியான காட்டு போனா அவ. என்ன பூனையா? நான் ஆலியா கிட்ட சொன்னேன்னு வையே. இரு நான் இப்பவே போய் ஆலியா கிட்ட சொல்றேன். அவங்க போய் சொல்லுங்க. எனக்கு யார பார்த்தும் பயம் இல்ல. முதல்ல நான் சொல்ற விஷயத்த கேட்டு போங்க. இந்த வீட்ல யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். அது எப்படி போலாம்? அப்புறம் யாரு வேலை பாக்குறது? ஆலியா, ஆலியா கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா. எனக்கு இங்க வேலை பார்க்க இஷ்டம் இல்ல. இங்க யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பாத்து போ. இன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே நாள் நல்லா இருக்கு. அதை கெடுத்துறாது என்ன? நான் பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியில வரேன். 2 நாள் தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் வேலையை விட்டுட்டேன். அது போகட்டும். நீ நான் இங்கிட்ட ஊர்க்காரியா நீ? ஆனா பாக்குறதுக்கு ஆள் ரொம்ப நல்லா இருக்க. ஆனா அதே அளவுக்கு வாயடையா இருப்பீங்கல்ல. உங்க ஊர் பொண்ணுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பயங்கரமா வாயடுவீங்க. அப்புறம் யாருக்கும் தலை வணங்க மாட்டீங்க. அதுவும் இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட தலை வணங்க மாட்டீங்க. அப்புறம் இங்க இருக்காளே ஆலியா, தன்னை பெரிய மகாராணி நினைச்சுக்கிறா. அப்புறம் மித்தாலி, அவளுக்கு சுயமொழியே கிடையாது. ஆனா அட்வைஸ் மட்டும் நல்லா கொடுப்பா. இங்க பெரியவங்க பேச மாட்டேங்கிறாங்க. இங்க சின்னவங்க அடங்கி இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் இதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அது போகட்டும், உன் பேர் என்ன? என்ற பேரு அது இருக்கட்டும். உன் குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அது சரி அதெல்லாம் போகட்டும். இங்க நீ வேலைக்காக வந்திருக்கியா? அப்புறம் உன்னை அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நான் இங்க இருந்தா உன்னை வேற எங்கேயாவது வேலை பார்க்க சொல்லிருப்பேன். நானே இப்ப வேலையை விட்டு போறேன். நான் இங்க இருந்து வேலையை விட்டுட்டேன். என்னோட குரல்னால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இவளுக்கே என்னோட குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னா ஆலியாவோட காது ரொம்ப ஷார்ப்பாச்சே. அவ என் குரலை கேட்டா உடனே கண்டுபிடிச்சிருவா. ஆலியாக்கு பல வருஷமா என்ன நல்லாவே தெரியும். நான் பேசின உடனே நான் தானே கண்டுபிடிச்சிருவா. எதையும் யோசிக்காம நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். ஆனா இங்க இருந்து நான் திரும்பி போக போறதில்ல. என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். இங்க எல்லாமே ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை எப்படியாவது ஆலியா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். என்னால எல்லா வேலையும் பார்க்க முடியாதே. ஓ காட், உங்களால நார்மலாவே இருக்க முடியாதா? ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீங்க வேற எனக்கு டென்ஷன் கொடுத்துட்டே இருக்கீங்க. அது வந்து நீங்க என்ன பாக்கலன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. நான் என்ன சொல்ல நீங்க வந்தேன்? எதுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க? போங்க, போய் வந்து ரவ அனுப்பிச்சு வைங்க. க்ளீன் பண்ணணும்ல. அவளை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். ஆனா நீ இந்த காஃபியை பத்தி பேசிட்டு இருக்க. அவளை பத்தி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. அது என்னன்னா, அவ வந்து வீடை விட்டு போயிட்டா. அதாவது வேலையை விட்டுட்டு போயிட்டா. உன்னாலதான். அந்த வேலைக்காரிக்கு அவ்வளவு திமிரா? ஆட கடவுளே, தப்பி தவறி அவ முன்னாடி வேலைக்காரின்னு சொல்லிடாத. அவ பெரிய மகாராணிமா. அவங்களுக்குன்னு தனியா அசோசியேஷனே இருக்கு. எல்லாரும் இப்ப மகாராணியாவே மாறிட்டாங்க. மகாராணியா மை ஃபுட். நீ எல்லாத்தையுமே ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறா ஆலியா. நீ எல்லாத்தையும் லைட்டா எடுத்துக்காத. அவ ரொம்பவே ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போயிருக்கா. போதும். இதத்தான் என்னால கண்டிப்பா பொறுத்துக்கவே முடியாது. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அவளோட போன மாசம் சேலரி இருக்குல்ல, அது அவளுக்கு கொடுக்காதீங்க. அவ ஒண்ணு சம்பளத்துக்கு ஆசைப்படல. ஏன்னா அதை வாங்கணும்னா அவ முழுசா இன்னும் 1 மாசத்துக்கு இங்க வேலை பார்க்கணும்ல. அதுக்கெல்லாம் அவ இஷ்டப்படவே இல்ல. மகாராணி வேலையை விட்டு போயிட்டாங்க. அவ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறா. ஆனா இந்த விஷயத்தை நீ ரொம்ப ஈஸியா டைஜஸ்ட் பண்ணிட்ட. அது வந்து ஆனா அவ உன்னை பத்தி பேசிட்டு போனா பாரு. அது உன்னால. அப்படி அவ என்ன பத்தி என்ன சொல்லிட்டு போனா? அது நீங்க சொல்லலன்னா உங்களுக்கு டைஜஸ்டே ஆகாத. நீ சொல்லுங்க. நீ சரியான மூளை கெட்ட, கேடு கெட்ட, மோசமான காட்டு பூனைன்னு அவ சொல்லிட்டு போனா. என்ன இதெல்லாம் சொல்ல நீங்க கேட்டுட்டே இருந்தீங்களா? நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். நீங்க கொஞ்சம் இருங்க, நான் போய் பாக்குறேன். என்ன பண்ற? பாத்து போ. என்ன பாத்து போ? இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க தானே காரணம். கண்டிப்பா
அந்த வேலைக்காரி பத்திரமாதான் இருக்கும். அவளோட ஆட்டிடியூட நான் சரி பண்றேன். அவ என்ன பத்தி என்ன சொல்லிட்டு போனா? அவ என்ன மூளை இல்லாதவ, கேடு கெட்ட காட்டுப்பொண்ணு சொல்லிட்டு போனா? அவளை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. பாத்து என்ன விடுங்க. என்ன இவ? இன்னொரு தடவை மெஹரா வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல உங்களை எங்கேயாவது நான் பார்த்தேன்னா சும்மா இருக்க மாட்டேன். மறுபடியும் உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒருவேளை ஆலியா என்ன கண்டுபிடிச்சிட்டா நான் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். யாரு? தனு, நேத்து வரைக்கும் தனு இங்க இல்லையே. ஹலோ, உன்கிட்ட தான் கேக்குறேன். பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா நான் கதவை சாத்திடுவேன். எனக்கு தெரியும் அபி இந்த குழந்தையோட உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படல. ஆனா உனக்கே தெரியும்ல அபி என்ன காதலிக்கிறான்னு, அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு. அதனால இந்த குழந்தை அபியோட தான் இருந்தா என்ன, உன்னோட தான் இருந்தா என்ன? எல்லாரும் உன் மேல அக்கறையா இருந்தாங்க, அதனால நானும் உன் மேல அக்கறையா இருந்தேன். அதனாலதான் அந்த மாதிரி ஜூஸ் எனக்கு போட்டு கொடுத்தியா? ஆர் யூ மேட்? போய் சொல்லாத. சரிதா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நாளைக்கு மட்டும் அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்துச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தைய நான் என் கையாலேயே கொன்னுடுவேன். இவங்க காதலோட அடையாள சின்னமா இந்த குழந்தை வர்றது எனக்கு விருப்பம் இல்ல. ஏய், ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். ஹாய். ஹாய். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சரி, சொல்லிடு. நான் என்ன யோசிச்சேன்னா, சில சமயம் யோசிக்க கூடாது, என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடணும், அதான் நல்லது. இல்ல ஆக்சுவலி தேங்க்யூ சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து ராத்திரியும் இதேதான் சொன்னேன், இப்பவும் இதேதான் சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலி நான் உன்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன். இருந்தாலும் நான் கால் பண்ணதும் நீ எனக்காக, என் அம்மாவுக்காக நீ ஓடி வந்து ஹெல்ப் பண்ண. அது நல்ல பசங்க எப்பவும் இப்படிதான் ஹெல்ப் பண்ணுவாங்க பிரச்சி. ஐ நோ, அதனாலதான் உன்னை இப்ப பாராட்டிட்டு இருக்கேன். அம்மா உன்னை கூப்பிடுறான். பாய். அட நில்ல 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 நில்ல. நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? இவங்க பேசுறதான் நான் தினமும் கேட்டுட்டு இருக்கேனே. நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லு. நீ வாயால சொல்லணும், நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கேன். நான் சொல்ல நினைச்சதை சொல்லிட்டேன். தேங்க்யூ. பாய். என்ன பிராச்சி, இந்த தேங்க்யூ எல்லாம் சொல்லி என்ன பிரிச்சு பாக்குற? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ்? நீ என்ன உரிமையோட தானே கூப்பிட்ட, அப்புறம் எதுக்கு இந்த தேங்க்யூ எல்லாம்? என்னடா, நான் பிஸியா தானே இருக்கேன், பாக்கலையா? நான் உன்கிட்ட என்ன சொன்னா, நீ 2 பேரும் கூப்பிடுறதா இருந்தா நாங்க வர மாட்டோம்னு சொன்னேன். அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஏதோ சாக்கு போக்கு சொல்றோம், அவனுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம விருப்பப்படலன்னு நினைச்சிருக்கான். அதுவும் இல்லாம யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இல்ல. இப்ப நீயே சொல்லு, நான் என்ன பண்ண? அம்மாவையும் அப்பாவையும் யாரோ கொல்ல நினைக்கிறாங்க. அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. நம்ம உடனே போகணும். வா. அன்னைக்கு பலக்கூட கல்யாணத்தை அப்படியே பாதியிலே விட்டுட்டு போயிட்டேன். முதல்ல சாரி சொல்லிட்டு அப்புறம் கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேட்க மாட்டேங்குதா? உன்னோட காது என்ன செவிடா? ஒருவேளை ஊமையா இருப்பாளோ? அப்படின்னா ஊமை இல்ல போல இருக்கு. அப்படின்னா ஏதாவது பேச. ஆனா பாக்குறதுக்கு ஆள் ரொம்ப நல்லா இருக்கா. ஆனா அதே அளவுக்கு வாயடே இருப்பீங்கல்ல. உங்க ஊர் பொண்ணுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பயங்கரமா வாயடுவீங்க, அப்புறம் யாருக்கும் தலை வணங்க மாட்டீங்க. தேவைப்படல, அதனால பேசல. பத்திரிகையில பார்த்தேன், அதான் வேலைக்கு வந்துட்டேன். அடக்கடவுளே, இவ கண்டிப்பா பழைய ஆட பாத்திருப்பான்னு நினைக்கிறேன். அட, நீ நல்ல வேலை பண்ண.
எங்க வீட்டு வேலைக்காரி இப்பதான் வேலையை விட்டு போனா. நீ நல்ல வேலை வந்து சேர்ந்த போ. இவ்ளோ எக்ஸைட் எல்லாம் ஆகாதீங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா? ரொம்ப கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை செஞ்சுனா அவங்க எல்லாம் பாராட்டி இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த தெளிவா கேட்டுக்குங்க. பகல் ஃபுல்லா மாடு மாதிரி என்கிட்ட எவ்வளவு வேலை வேணாலும் வாங்கிக்கோங்க. ஆனா ராத்திரி நான் என் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டேன். சரி. ஆமா, நீ எதுக்காக முக்காடு போட்டுக்கிட்டே இருக்க? முதல்ல அதை எடு. இங்க நாங்க எல்லாருமே லேடிஸா தான் இருக்கோம். நீ தாராளமா எடுக்கலாம். அப்புறம் ஏன் உன் முகத்தை மூடி இருக்க? நான் முக்காட விளக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா எங்க ஊரு பொம்பளைங்க முக்காட விளக்க மாட்டோம். அதெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்? இது எங்க குடும்ப வழக்கம். வீட்டாளுங்க முன்னாடி மட்டும்தான் நாங்க முக்காட விளக்குவோம். ஏன் முக்காடுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் முகத்தை பாக்காதீங்க, வேலைய பாருங்க. நான் பண்ற வேலைய நீங்க மறக்கவே மாட்டீங்க. போதும் நிறுத்து. ரொம்ப பெருமை பேசிக்காத. எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான்.